ஒரு ஜேர்னலிஸ்டோட பாடியை செப்டிக் டேங்க்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹார்ட்டை கிழிச்சிருக்காங்க. தலையில மட்டும் மொத்தமா 15 பிராக்சர். 120 கோடி ரோட் கான்ட்ராக்ட் ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ண ஒரு ஜேர்னலிஸ்டோட ஸ்டோரி தான் இது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பட் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி. 120 கோடி ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தன்னோட உயிரையே கொடுத்திருக்காரு ஒரு ஜேர்னலிஸ்ட் முகேஷ் சந்திரகர். அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கிளியரா இப்ப ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹை ஃபேமிலி. சுரேஷ் சந்திரகர் சத்தீஸ்கர்ல உள்ள ஒரு ரோட் கான்ட்ராக்டர். அவர் ரோடு போடுறன்னு 120 கோடி ஸ்கேம் பண்ணதை எக்ஸ்போஸ் பண்ணவர் தான் முகேஷ் சந்திரகர், ஒரு ஜேர்னலிஸ்ட். முகேஷ் ஒரு லோக்கல் நியூஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வராரு. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ரோட் கான்ட்ராக்ட்ல 120 கோடியை ஸ்கேம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை எக்ஸ்போஸும் பண்றாரு. இவர் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த கான்ட்ராக்டர் சுரேஷ் சந்திரகர் மேல ஒரு என்கொயரி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஜனவரி 1 நைட்ல இருந்து முகேஷை காணோம். கான்ட்ராக்டர் சுரேஷோட தம்பி ரித்தேஷ் ஜேர்னலிஸ்ட் முகேஷை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அதை அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் முகேஷை காணோம். கொஞ்ச நாள் கழிச்சு கான்ட்ராக்டர் சுரேஷுக்கு சொந்தமான இடத்துல உள்ள ஒரு செப்டிக் டேங்க்ல இருந்து ஜேர்னலிஸ்ட் முகேஷோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம்ல கண்டுபிடிச்ச டீடைல்ஸ் தான் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஜேர்னலிஸ்ட் முகேஷோட தலையில 15 பிராக்சர் பண்ணிருக்காங்க, கழுத்தை உடைச்சிருக்காங்க, 4 ரிப்பை உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப மோசமா